கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாம் அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம அதிகமாக மதிக்கிறவங்களுக்கோ எதையாவது பரிசாக கொடுக்க நினைக்கிறது எல்லாருக்குமே வழக்கமான ஒன்று. ஒரு மனுஷனுக்கு எதை பரிசாக கொடுத்தாலும் அந்த பரிசு காலத்தால் அழிஞ்சு போயிடும். அந்த பரிசும் மறக்கப்பட்டு போயிடும். தேவன் நமக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற பரிசு தான் பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசு தான் நம்மளை இன்னைக்கு ஜீவனுடையவங்களாக மாற்றி இருக்குது. நாம் பெற்றுக்கொண்டதை எவ்வளவு பேருக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்துருக்குறோம்? எத்தனை பேர் நம்ம மூலயமா தேவ பரிசை கண்டடைஞ்சிருக்கிறாங்க? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து தியானிப்போம். ஸ்பெயின் நாட்டில் ஒரு அம்மையார் நூதன முறையில் ஊழியம் செய்ய நினச்சாங்க. பணம் கொடுத்து பரிசுத்த வேதாகமத்தை வாங்குறத விட அதை தனக்கு அறிமுகமானவங்களுக்கு இலவசமாக கொடுத்து வந்தாங்க. அந்த தாயாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டோடைய கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்து கொத்தனாருங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களில் பிரதான கொத்தனாருடைய பெயர் பிரதாபன். அவர் தெய்வ பயம் இல்லாத நாத்திகவாதியாக வாழ்ந்துட்டு வந்தார். இதை அறிஞ்ச அந்த தாயார் அவருக்காக நல்ல ஒரு வேதாகமத்தை வாங்கி அதில் அவருடைய பேரை எழுதி கட்டாயம் இதை நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவர் நானும் இந்த வேதாகமத்தை படிக்க மாட்டேன், மற்றவங்களையும் படிக்க விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கட்டிட்டு இருந்த அந்த கட்டடத்தோடைய சுவத்தில் ஒரு செங்கலுக்கு பதிலாக பைபிளை வச்சு பூசிட்டாரு. வேதாகமத்தோடைய கதையை முடிச்சுட்டு தான் நினச்சி ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சார். கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த பகுதியில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி காரணமாக அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை பார்வையிட வந்த அரசு அதிகாரி அந்த செங்கற்களுக்கு நடுவில் இருந்த பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து வியந்து போனார். அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்க ஆரம்பித்தார். வேத வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் பாய ஆரம்பிச்சிச்சு. அந்த வசனங்கள் அவருக்குள்ள பலத்த கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்துவனுடைய திருப்பணிக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். அதுக்கப்புறம் வேதாகம சங்கத்தில் சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் அப்படி பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்குறப்போ நாத்திகவாதியான பிரதாபனம் பார்க்கறதுக்கு நேரிட்டுச்சு. அவர் நிலநடுக்கத்தால் எல்லா பொருளையும் வீட்டையும் இழந்திருந்தார். பிரதாபன் கிட்ட ஆறுதலாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. வேதாகமத்தை பார்த்த பிரதாபனுக்கு பழைய செயல்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாயார் எனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தாங்க. அப்போ இருந்த வெறுப்பில் கட்டிட சுவத்தில் செங்கலுக்கு பதிலாக அந்த பைபிளை வச்சு நான் பூசிட்டேன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த கட்டிட இடிபாடுகளில் இருந்து தனக்கு கிடைச்ச வேதாகமத்தை எப்பயுமே அவருடைய பேக்கில் தான் வச்சுருப்பாரு அந்த ஊழியக்காரர். பிரதாபன் சொன்னதை கேட்டதுமே ஒருவேளை தான் வச்சிருக்கக்கூடிய வேதாகமோ பிரதாபன் சொல்லக்கூடிய வேதாகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்து அதை தன்னுடைய பேக்கில் இருந்து எடுத்து பிரதாபன் கிட்ட காமிச்சாரு. அதை வாங்கின பிரதாபன் அதோடைய முதல் பக்கத்தில் பிரதாபன்னு அந்த தாயார் எழுதிய பெயர் இருந்ததை பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய் நின்னார். நிச்சயமாக தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவக்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே நண்பர்களாகி மிகச்சிறந்த ஊழியர்களாக மாறினாங்க. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் நாம் தேவனுக்கு தேவை. நாம் ஒருத்தவங்க கிட்ட சேர்த்த வேதாகமோ நிச்சயம் தன்னுடைய வேலையை செஞ்சு முடிக்கும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு ஏசாயா 55:10-11 வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்குதே. அந்த வசனத்தை பரிசளிக்க நமக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறதே கிடையாது. நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பை நம்ம சரியாக செய்வோம். மீதமுள்ள வேலையை அவர் சரியாக செய்வார். நம்மளுடைய கடமையை தைரியமாக செய்ய நம்ம தயங்குறவங்களா இருக்கிறோம். அப்படி தயக்கமும் பயமும் இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர்கள் உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்னு எப்படி ஜெபிச்சாங்களோ அந்த மாதிரி நாமளும் ஜெபிக்கலாம். ரொம்பவே தைரியமாக சுவிசேஷத்தை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லலாம்.
ஆதி திருச்சபை மக்களுக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தைரியமாக வசனத்தை எடுத்து பிரசங்கிச்சாங்க. ஆமாங்க, சகோதரர்களில் அநேகம் பேர் என்னுடைய கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள்னு பவுல் பிலிப்பியர் மக்களுக்கு சொன்னதை நாம் நினைவு கூறுவோம். நீங்களும் நானும் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட வசனத்தை பகிர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கை மூலயமா காட்டி இருக்கிறோன்றத இன்னைக்கு சிந்திச்சு, ஒருவேளை நம்மளுடைய கடமையை சரியா செய்யல அப்படின்னா அதுக்காக இன்னைக்கே தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். சிந்திப்போமா? தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.